ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது ஒன்றுமே செய்யாமல் ஒரு ஊதாரியாக படிக்காமல் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு எந்த பொண்ணு கிடைச்சாலும் சைட் அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தெரிய ஒரு பையன். அந்த பையனுக்கு ரொம்ப அளவு கடந்த பாசத்தை பொழிகிற ஒரு அம்மா. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். ஆனால் இருந்தாலும் பையன் மேலே பாசம் இருக்குது, அது வெளிக்காட்டிக்க மாட்டார். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பையன் தன்னோட போக்கிரித்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிகிறான். கடைசியாக அந்த பையனுக்கு நேர்ந்த கதி என்ன, அந்த லவ் பண்ண பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, இவனோட லவ் ஜெயிச்சுதா, கடைசியாக இவன் வாழ்க்கையில் நல்லபடியாக படித்து முன்னேறினானா அப்படின்னு இந்த ஒரு படம் ஒரு மெசேஜாகவும் ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கு. இந்த படத்தோட கதை எத்தனையோ படங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். பட் இந்த டீம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அந்த அதாவது ஒவ்வொருத்தையும் செலக்ட் பண்ண விதம், அந்த ஒரு 3 ஹீரோயின் வராங்க. கென் கருணாஸ் அவர்கள் தான் இந்த படத்தில் ஆக்டராக அதாவது ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. அவரோட நடிப்பு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த 3 பேருமே இவரை லவ் பண்ணுறாங்க. அது ஒரு யதார்த்தத்துக்கு ஒரு மாறாக இருந்தாலும் அதை ரசிக்கும்படியாக காட்சி அமைப்புகள் இருந்துச்சு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இன்டர்வல் டைமில் எடுக்கப்பட்ட ஒரு காட்டப்பட்ட ஒரு சீன் ரொம்பவுமே ரசிக்க வச்சது. தேட்டரில் எல்லாருமே அதை ரசித்து கைத்தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சீன் ரசிக்கும்படியாக இருந்தனால படம் எப்படியோ மேடேறி போயிருச்சு. கடைசியாக செகண்ட் ஹாஃபில் இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு கடைசியாக ஜனங்களுக்கு ஒரு மெசேஜாக சொன்ன விதம், அதை ஜனங்க ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு அடாப்டாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கிரிப்பாக போனதுக்கு காரணம் தேவதர்ஷினியோட நடிப்பு. அப்புறமேட்டு இந்த சுராஜ் அவர் தான் அப்பாவாக பண்ணியிருக்கிறாரு. அவர் கடைசியாக அவர் சில டைலாக்கள் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற டைலாக்கள் ரொம்பவுமே மனசுக்கு அதாவது ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு டைலாக்கெல்லாம் பேசி சென்டிமெண்ட்டாக அந்த பையனை ரெடி பண்ணி அந்த பையனை எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க அதாவது இத்தனை அவங்க அம்மா பண்ணியுமே அவங்க அப்பாவோட ஒரு சின்ன வசனம் அந்த பையனோட தலையெழுத்தையே மாற்றி அந்த பையனை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வச்சுது. அதை காட்டப்பட்ட விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கடைசியாக படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் கையில் எடுத்து இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக கொண்டு சேர்த்திருக்குது இந்த கென் அண்ட் கேங் டீம் தான். கென் கருணாஸோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு சைன் இதுலேயே தெரியுது. இயக்குனராகவும் இவர் சைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஓவராலாக ஒரு ஓகேவான படம். இதில் ஜிவியோட மியூசிக் படத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. 2-3 பாட்டு வருது, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட அந்த லைட்டிங் அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஃபேமிலியாக போய் தேட்டரில் நல்லா ஆறாமல் உட்காந்து பார்க்கலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 18+ கிடையாது. இது குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். செக்ஷுவலான சீன்கள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர்ஸுக்கான அதாவது ஒரு டீனேஜஸ் பசங்களுக்கான ஒரு படம், ஃபேமிலிக்கான படம்னு தான் சொல்லுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.